الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. قال الله تبارك وتعالى في القرآن العظيم الفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل لمن ما في السماوات والأرض قل لله كتب على نفسه الرحمة ليجمعنكم إلى يوم القيامة لا ريب فيه الذين خسروا أنفسهم فهم لا يؤمنون. صدق الله العلي العظيم. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய அருளின் காரணமாக 6ஆம் நாளுடைய தராவீகை நிறைவு செய்துவிட்டு 7.5 ஜுஸூக்கள் முழுமையாக முடிக்கப்பட்டு இன்றைய தினம் தராவீகிலே ஓதப்பட்ட வசனங்களின் ஒரு சில கருத்துக்களை பேசுவதற்கும் கேட்பதற்குமாக இங்கே அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அன்பானவர்களே, இன்றைய தினம் தராவீகில் ஓதப்பட்ட சூறாக்களில் அல் மாஇதா என்ற சூறாவினுடைய பிற்பகுதியும் அல் அன்ஆம் என்ற சூறா முழுவதுமாக ஓதி முடிக்கப்பட்டது. இதில் அன்லாம் என்று சொன்னால் கால்நடைகள் என்று அர்த்தம். அந்த அல் அன்ஆம் என்ற சூறாவிலே ரப்புல் ஆலமீன் நிறைய செய்திகளை பதிவு செய்திருக்கிறான். அதிலே முக்கியமான ஒரு செய்தி அல்லாஹ் சொல்கிறான்: கதப அலா நஃப்ஸிஹி ரஹ்மா. கதப அலா நஃப்ஸிஹி ரஹ்மா. ரப்புல் ஆலமீன் தன் மீது அருளை கடமையாக ஆக்கியிருக்கிறான் என்று சொல்கிறான். இப்போ நமக்கு ஏதாவது ஒரு கடமை அப்படின்னா அல்லாஹ் நம்ம மீது கடமையாக ஆக்கணும். இதை செய்யுங்க, அதை செய்யுங்க அப்படின்னு அல்லாஹ் கடமையாக்கணும். ஆனால் மக்கள் எல்லோருக்கும், எல்லா உயிரினங்களுக்கும் அருள் செய்ய வேண்டும், கிருபை செய்ய வேண்டும் என்பதை அவன் மீது அவனே கடமையாக ஆக்கியிருக்கிறான். இந்த வசனத்தினுடைய முந்தைய தொடரிலே அல்லாஹ் கேட்கிறான்: நபியே, நீங்கள் மக்களுக்கு சொல்லுங்கள், லிமம் மாஃபி சமாவாத்தி வல்லர்தி, வானங்களிலும் பூமியிலும் இருக்கிற எல்லா பொருளும் யாருக்கு சொந்தம் என்று கேளுங்கள். எவ்வளவோ பொருள் இருக்கு, இது எல்லாம் யாருக்கு சொந்தம் அப்படின்னு நீங்கள் மக்களை பார்த்து கேளுங்க. அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறான்: குல் லில்லாஹ், நீங்கள் சொல்லுங்கள், எல்லாமே அல்லாஹ்வுக்குத்தான் சொந்தமானது என்று சொல்லுங்கள். வானத்தில் இருக்கிற, பூமியில் இருக்கிற எல்லா பொருட்களும் அல்லாஹ்வுக்குத்தான் சொந்தமானது என்று சொல்லுங்கள். அதுக்கப்புறம் தான் கதப அலா நஃப்ஸிஹி ரஹ்மா என்ற வாசகம் வருகிறது. இப்போ எல்லாமே அல்லாஹ்வுக்கு சொந்தம். அவன் நினச்சா யாரையும் எதையும் எப்படி வேணாலும் பயன்படுத்தலாம், என்ன தண்டனை வேணாலும் கொடுக்கலாம். ஒரு பேச்சுக்காக, ஒரு கற்பனைக்காக சொல்கிறேன், நன்மை மாத்திரமே செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அல்லாஹ் நரகத்தை கூட கொடுக்கலாம். அவன்கிட்ட யாரும் கேட்க முடியாது. ஏன்னா ஃபஅலுன் லிமா யுரீத் என்று வருகிறது. அவன் எதை விரும்புகிறானோ அதை செய்வான். ஆனால் அப்படி செய்ய மாட்டான். ஆனால் அவனுக்கு அந்த அதிகாரம் இருக்கிறதா என்றால் இருக்கிறது. அதைத்தான் அல்லாஹ் அந்த முந்தைய தொடரிலே சொல்கிறான்: வானத்திலே பூமியிலே இருக்கிற எல்லா பொருளும் யாருக்கு உரியது என்று கேளுங்கள், அது அல்லாஹுக்கு உரியது. அவன் விரும்பினால் யாரையும் எதையும் எப்படியும் பயன்படுத்தலாம். ஆனால் அப்படி அடாவடித்தனமாக அல்லாஹ் நடப்பதில்லை. கதப அலா நஃப்ஸிஹி ரஹ்மா, தன் மீது அவன் எல்லோருக்கும் கிருபை செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ் கடமையாக ஆக்கியிருக்கிறான். சொல்லிட்டு தொடரில் அல்லாஹ் பேசுகிறான்: லயஜ்மஅன்னக்கும் இலா யௌமில் கியாமத்தி லா ரைப ஃபீஹ், சந்தேகமே இல்லாமல் மறுமை நாளையிலே உங்கள் எல்லோரையும் அல்லாஹ் ஒன்று சேர்ப்பான். அல்லதீன ஹஸிரு அன்ஃபுஸஹும் ஃபஹும் லா யுமினூன், ஈமான் கொள்ளாதவர்கள் நஷ்டமடைவார்கள் என்று அந்த வசனம் முடிகிறது. அப்போ வெற்றி கிடைக்கணும்னு சொன்னால் ஈமான் இருக்கணும். முஃமின்களாக, முஸ்லீம்களாக இருக்கிறவங்களுக்கு அல்லாஹ் வெற்றியை கொடுப்பான். மறுமை நாளையில் எல்லாத்தையும் ஒன்று சேர்ப்பான்.
தன் மீது அவன் அருளை கடமையாக ஆக்கியிருக்கிறான். இதையெல்லாம் சொல்வதனுடைய நோக்கம் தஃப்சீர்களில் எழுதப்பட்டிருக்கிறது. என் மீது நான் எப்படி அருள் செய்வதை கடமையாக்கியிருக்கிறேனோ அதே போன்று மக்களே நீங்களும் உங்களை சார்ந்திருப்பவர்களின் மீது அன்போடு கரிசனத்தோடு நடந்து கொள்ளுங்கள், ரஹ்மத்தோடு நடந்து கொள்ளுங்கள், கரடு முரடாக நீங்கள் நடக்காதீர்கள் என்பதைத்தான் அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்ல வருகிறான். தஃப்சீர்களில் எழுதப்பட்டிருக்கிறது, இந்த வசனம் அல் அன்ஆம் கால்நடைகள் என்ற அத்தியாயத்திற்கு கீழே வருகிற காரணத்தினால் பிற மனிதர்களின் மீது மாத்திரம் நாம் அன்பு காட்ட வேண்டும் என்பதல்ல, பிற உயிரினங்களின் மீது நாம் அன்பு காட்ட வேண்டும் என்பதுதான் இந்த வசனத்தினுடைய கருத்தாகும். அது எந்த உயிரினமாக இருந்தாலும் சரி, அதன் மீது நாம் கருணையோடு நடந்து கொள்ள வேண்டும். அதை அல்லாஹ் கடமையாக ஆக்கியிருக்கிறார். ஹதீஸுகளில் நிறைய செய்திகள், சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தினுடைய விரிவுரையில் ஒரு மனிதர் வீதி வழியாக போய் கொண்டிருந்தார். கடுமையான வெயில் அடித்தது. குடிப்பதற்கு அவருக்கு தண்ணீர் கிடைக்கவில்லை. சுற்றி முற்றி பார்த்தார். ஒரு கிணறு இருந்தது. அந்த கிணத்துல நீர் ஆழத்திலே கிடந்தது. அந்த கிணத்துக்குள்ளே இறங்கி அவர் தண்ணீர் குடித்தார். சஹீஹுல் புகாரிலே இந்த நபி மொழி வருகிறது. கிணத்துக்குள்ளே இறங்கி தண்ணி குடித்தார். தண்ணி குடிச்சிட்டு மேலே வந்தார். கஷ்டப்பட்டு மேலே வந்தார். மேலே வந்து பார்த்தா ஒரு நாய் ஈரமான மண்ணை நக்கி கொண்டிருந்தது. அவர் புரிந்து கொண்டார், இதற்கு ரொம்ப தாகம் ஏற்படுகிறது போன்று தெரிகிறதே என்று நினைத்து மீண்டும் கிணற்றுக்குள்ளே இறங்கி தான் அணிந்திருந்த காலணியிலே தண்ணீரை எடுத்து வந்து அந்த நாய்க்கு கொடுத்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இவர் செய்த இந்த ஒரே செயலின் காரணமாக ரப்புல் ஆலமீன் அவருடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து விட்டான் என்று சொன்னார். சஹாபாக்கள் கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, இது என்ன, ஒரு நாய், அந்த நாய் சில நேரங்களில் நம்முடைய ஆடைகள்லாம் மற்றதில் பட்டால் கூட அது நஜிஸாக அசுத்தமாக ஆகக்கூடிய ஒரு பிராணி. சில நாய்களை நீங்கள் அடித்து கொள்ளுங்கள் என்றே நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். இப்படியெல்லாம் இருக்கிற போது அந்த நாய்க்கு இறக்கம் காட்டினாலுமா அல்லாஹ் அவருடைய பாவத்தை மன்னிச்சிருவான் அப்படின்னு சொன்னப்போ சஹாபாக்கள் கேட்டப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எல்லா உயிரினங்களின் மீதும் அன்போடும் கருணையோடும் நடந்து கொள்வதை அல்லாஹ் கடமையாக ஆக்கியிருக்கிறான். இந்த ஒரு செயலே அவருடைய எல்லா பாவங்களையும் மன்னிக்க போதுமானதாக ஆகிவிட்டது என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இதே மாதிரி நம்ம அடிக்கடி கேள்விப்பட்ட இன்னொரு செய்தியும் ஹதீஸ்களிலே பதிவாகி இருக்கிறது. தவறான நடத்தை உள்ள ஒரு பெண் ஒரு பூனையை கட்டி போட்டு வைத்து, அதுவும் சஹீஹுல் புகாரிலே வருகிறது, அதற்கு எந்த உணவும் கொடுக்காமல் தண்ணீரும் கொடுக்காமல் தானாக சென்று அது தன்னுடைய வயிற்றை நிறைத்து கொள்வதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தாமல் கொடுமை செய்த காரணத்தினால் அந்த பெண் மிகவும் மோசமான நிலைக்கு போய்விட்டாள். நரகத்தை அல்லாஹ் அவளுக்கு கொடுத்தான். அதே போன்று இன்னொரு பெண் தாகம் உள்ள ஒரு நாய்க்கு தண்ணீர் கொடுத்த காரணத்தினால் அவளுக்கு அல்லாஹ் சுவர்க்கத்தை கொடுத்தான் என்ற செய்தியும் சஹீஹுல் புகாரிலே பதிவாகி இருக்கிறது. இந்த செய்திகள் அனைத்தும் நமக்கு தரக்கூடிய ஒரே படிப்பினை, எல்லா உயிரினங்களின் மீதும் அன்புள்ளவர்களாக நாம் நடக்க வேண்டும் என்பதுதான். ஒரு நபி, யாருன்னு பேர் இல்லை தஃப்சீரில், அந்த நபி போய்கிட்டு இருந்தாங்க. ஒரு மரத்துக்கு அடியில் போனாங்க. போன உடனே அங்கே எறும்பு புற்று நிறைய இருந்தது. அவர்களை கடித்து விட்டது. அவங்களுக்கு கடுமையான கோபம் வந்துடுச்சு. சரசரன்னு காலில் ஏறும்ல, எறும்பு புற்றில் காலை வச்சிட்டோம்னா ஏறின உடனே அந்த புற்றை எல்லாம் அழித்து அதை நெருப்பிலிட்டு பொசுக்கி அந்த எறும்பை பூரா அழிச்சிட்டாங்க. உடனே ரப்புல் ஆலமீன் அங்கிருந்து வஹி அனுப்புகிறான். ஒரு எறும்பு தான் அவனை கடிச்சிது, எல்லா எறும்பையும் நீ அழிச்சிட்டிய, இது எப்படி சரியாகும் என்று அல்லாஹ் கேட்டான். மார்க்கத்தில், ஷரியத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய உம்மத்தாகிய நமக்கு மனிதர்களுக்கு தொல்லை தரக்கூடிய பொருட்களை அடிப்பதற்கு அனுமதி இருக்கிறது. இப்போ பாம்பை பார்க்குறோம், தேளை பார்க்குறோம், அதெல்லாம் அடித்து சாகடிச்சிடலாம். எந்த அளவுக்குன்னா ஹரம் ஷெரீஃபுக்குள்ளே அந்த உயிரினங்கள் வந்துட்டால் கூட அடிச்சிடலாம். ஹரம் ஷெரீஃபில் யாருக்கும் தொல்லை தரக்கூடாது. மக்கத்துல் முக்கர்ரமா, மதீனத்துல் முனவ்வராவில் அதெல்லாம் பாதுகாக்கப்பட்ட இடங்கள். ஆனால் அங்கே கூட ஒரு பாம்பை பார்த்தோம்னா அடிக்கலாம். மார்க்கத்தில் அனுமதி இருக்குது. ஆனாலும் அல்லாஹ் படிப்பினைக்காக சொல்கிறான், ஒரு எறும்பு தான் உன்னை கடித்தது, ஆனால் எல்லா எறும்பையும் நீ சாகடிச்சிட்டிய என்று அல்லாஹ் கேட்டான் என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். வேறொரு நபி மொழியில் இப்படி வருகிறது,
ஒரு எறும்பு புற்று. சஹாபாக்கள் அதை பார்த்தார்கள். இது மக்களுக்கு தொல்லை தருமே என்று நினைத்து அதை நெருப்பிலிட்டு பொசுக்கி விட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டு கடுமையாக கோபப்பட்டார்கள். நெருப்பை கொண்டு வேதனை செய்வது அல்லாஹுக்கு மட்டும்தான் உரியது. நரகத்தை அல்லாஹ் தான் படைச்சு வச்சுருக்கான். அதனால் நீங்கள் யாரும் நெருப்பை கொண்டு வேதனை செய்யாதீங்க. உங்களுக்கு தொல்லை தந்தால் அதை வேறு வழியில் அதை சரி செய்து கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஹதீஸ்களில் ஏராளமான செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு தோழர் நபிகளாரிடத்திலே வந்தார். வரும்போது பார்த்தா தன்னுடைய மேலாடையை தன்னுடைய தோள் புஞ்சம் முழுக்க போட்டு மறைத்து கொண்டு வந்தார். என்னமோ ஒரு பொருளை உள்ளே தூக்கிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்தில் வந்து உட்கார்ந்தார். எல்லா சஹாபாக்களும் இருந்தாங்க. அவர் சொன்னார், அல்லாஹுடைய தூதர் அவர்களே, நான் ஒரு மரத்தடியிலே தங்கினேன். அந்த மரத்துக்கு கீழே நான் தங்கியிருந்த போது மேலே ஒரு பறவையின் கூட்டை பார்த்தேன். அதில் இருக்கக்கூடிய குஞ்சுகள் கீச் கீச் என்று கத்தி கொண்டிருந்தது. அந்த சப்தம் என்னை ரொம்பவும் கவர்ந்தது. நான் மரத்தில் ஏறி பார்த்தேன். சில குஞ்சுகள் இருந்தது. அதை கூட்டோடு அப்படியே எடுத்துக்கொண்டு நான் தெருவிலே நடக்க ஆரம்பித்தேன். ரொம்ப தூரம் நடந்தேன். என்னை பின்தொடர்ந்து ஒரு பறவை வந்து கொண்டே இருந்தது. அதுதான் அதனுடைய தாய் பறவை என்று நினைக்கிறேன். என்னை துரத்தி கொண்டே வந்தது. எதுவும் செஞ்சிருமோன்னு எனக்கு ஒரு எண்ணம் இருந்தாலும் தன்னுடைய குஞ்சத்தான் தேடி வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் மேலே போட்டிருந்த துணியை நான் திறந்து காட்டினேன். உள்ள கூட்டோட குஞ்சு இருந்துச்சு. எதை பற்றியுமே யோசிக்காமல் அந்த தாய் பறவை தன்னுடைய குஞ்சுகளோடு வந்து உட்கார்ந்து கொண்டது. அதையும் சேர்த்து போர்த்தி கொண்டு உங்களிடத்தில் காட்டுவதற்காக நான் இங்கே வந்திருக்கிறேன் என்று அந்த தோழர் சொன்னார். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த இடத்துல தான் இந்த நபிமொழியை சொல்கிறாங்க, தன்னுடைய குஞ்சுகளின் மீது ஒரு தாய் பறவை தன்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்லை அப்படிங்கிறது அதை பாதுகாக்கிறதுக்காக எப்படி உன்னை துரத்தியே வந்து அந்த குஞ்சோடு வந்து உட்காந்துச்சோ, இதை விட 70 தாயை விட ஒவ்வொரு அடியாரின் மீதும் அல்லாஹ் ரஹ்மத்துள்ளவனாக இருக்கிறான். 70 தாய் எவ்வளோ பிரியப்படுவாங்களோ அது மாதிரி பிரியம் தன்னுடைய அடியார்கள் மீது அல்லாஹ் பிரியம் வைக்கிறான். இந்த குஞ்சையும் இந்த பறவையும் எங்கே எடுத்தீங்களோ அங்கேயே கொண்டு போய் வச்சுருங்க என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இந்த செய்திகள் அனைத்தும் நமக்கு தரக்கூடிய ஒரே படிப்பினை இதுதான். நாம் எவ்வளவுதான் பாவங்கள் செய்திருந்தாலும், நன்மைகள் செய்ய மறுத்திருந்தாலும் ரப்புல் ஆலமீன் நம் மீது கருணையை காட்டிக்கொண்டே இருக்கிறான். அதனால்தான் ரமலான் மாதத்தினுடைய முதல் 10 அவ்வல்ஹு ரஹ்மத்துன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அல்லாஹுடைய அருள் இறங்கிக் கொண்டே இருக்கிற மாதம். இந்த நாட்களிலே தொடர்ந்து நாம் இறைவனிடத்திலே கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அவனுடைய அருளை பெற வேண்டும். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் நம்முடைய சிந்தனைகளுக்கும் அவனுடைய ரஹ்மத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளக்கூடிய நல்லடியார்களை கூட்டத்திலே சேர்த்தருள்வானாக. வாஹு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته. سبحان الله.